வணக்கம் நண்பா. வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இயற்கையானதே. எவரும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவே நிரந்தரமாக இருக்கவும் போவதில்லை, துக்கத்திலேயே தொடர்ந்து இருக்கவும் போவதில்லை. வாழ்க்கை என்பது இன்பம் மற்றும் துன்பத்தின் கலவைதான். அதை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை லேசாக எடுத்துக்கொண்டால் நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். இரும்பை யாராலும் முழுமையாக அழிக்க முடியாது, அதனுடைய சொந்த துருவை தவிர. அதேபோல் ஒரு மனிதனை அவன் சோம்பேறித்தனமான மனநிலைதான் அழிக்கிறது. எனவே அந்த மனநிலையை மாற்றி எவன் ஒருவன் சுறுசுறுப்பாக மாற முயற்சிக்கிறானோ அவனே வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும். மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு நினைவுகளை மட்டும்தான் தரும். கடினமான தருணங்கள் தான் உனக்கு நினைவுகளுடன் கூடிய பாடங்களையும் கற்றுத்தரும். அந்த பாடங்களே அனுபவங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் வாழ்க்கை கற்றுத்தரும் பாடத்தை கற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். பிரச்சனைகளை எதிர்கொள்ள நினைக்கும் மனநிலையே வெற்றியை தரும். இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற திறமை எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் பொறுமை. எதிலும் அவசரப்படாமல் பொறுமையுடனும் பொறுப்புடனும் கையாண்டால் அந்த விஷயம் சிறப்பானதாக இருக்கும். செய்ய வேண்டிய முயற்சிகளை சிறப்பாக செய்துவிட்டு வெற்றிக்காக ஏங்காமல், கவலைப்படாமல், வருந்தாமல் வெற்றி என்னை தேடி வரும் என்று பொறுமையுடன் முயற்சி செய்யும் மனிதனே வெற்றி அடைகிறான். உன்னை யாரும் அங்கீகரிக்கவில்லை என்றால் நீ பயனற்றவன் என்று அர்த்தம் கிடையாது. நீ இன்னும் சரியான மனிதர்களை சந்திக்கவில்லை என்று அர்த்தம். உன் முயற்சியை பிறர் அங்கீகாரத்தை எதிர்பார்க்காமல் செய்து கொண்டே இரு. ஒரு நாள் நிச்சயம் நீ வெற்றி பெறும்போது உனக்கான அங்கீகாரம் உனக்கு கிடைத்தே தீரும். உன்னிடம் இருக்கிறது, பிறரிடம் அது இல்லை என்று பெருமிதத்தில் ஆடவும் கூடாது. மற்றவர்களிடம் ஒன்று இருக்கிறது, உன்னிடம் அது இல்லை என்று வருத்தத்தில் வாடவும் கூடாது. எதுவும் நிலையானது அல்ல. உன்னிடம் உள்ளது ஒரு நாள் உன்னை விட்டு போகத்தான் போகிறது. இல்லாதது உன்னை தேடி வரத்தான் போகிறது. அதனால் எதையும் பெரிதாக எண்ணாமல் அனைத்தையும் சமமாக பார்க்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் நிம்மதி பிறக்கும். நீ உனக்காக வாழ்வது தவறல்ல. உன் மகிழ்ச்சிக்காக உனது வாழ்க்கையை வாழலாம். ஆனால் அதே சமயம் உன் மகிழ்ச்சி மற்றவர்களின் வருத்தத்திற்கு என்றுமே காரணமாக இருக்கக்கூடாது. மாறாக உன் மகிழ்ச்சி மற்றவர்களையும் மகிழ்விப்பதாக இருக்க வேண்டும். உன்னை மதிக்கும் ஒரு மனிதனின் நட்பை என்றுமே உதாசீனப்படுத்தாதே. அதே சமயம் உன்னை மதிக்காத ஒருவரின் நட்பை என்றுமே நாடிச் செல்லாதே. நட்பை விட தன்மானமே முக்கியம். உண்மையான நட்பு என்பது இருவரின் தன்மானத்தையும் உயர்த்தும் விதமாக இருக்க வேண்டும், தவிர அழிக்கும் விதமாக இருக்கக்கூடாது. வாழ்க்கையை நன்றாக வாழ நினைக்கும் மனிதர்கள் நேரத்தை வீணாக்க கூடாது. உங்களுக்கு பிடித்த மற்றும் உங்கள் எதிர்காலத்தை உயர்த்தும் விஷயங்களில் மட்டும் உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். அதுவே உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும். நேரத்தை வீணாக்கினால் வாழ்க்கையில் வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும். சிந்தித்து செயல்படுங்கள். கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு பிறக்காது. அந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று யோசித்து அதற்கான முயற்சியில் இறங்கினால் பிரச்சனைகள் தீரும். கவலைகள் உங்களை விட்டு நீங்கிவிடும். மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்கள் கண்முன் தோன்றும். வேண்டாத ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் சிந்தித்தால் நீங்கள் சிந்திக்கும் வேண்டாத விஷயங்களே உங்களுக்கு நடக்கும். நீங்கள் எதை அதிகம் சிந்திக்கிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையில் நிகழ்கிறது. உங்களுக்கு வேண்டிய பயனளிக்கும் விஷயங்களை பற்றி மட்டும் சிந்திக்கத் தொடங்குங்கள். அது உங்களை தேடி வரத் தொடங்கும். நீங்கள் வாழ்க்கையில் உயர்வீர்கள். யாரும் உங்களை மதிக்கவில்லை என்று கவலைப்படாதீர்கள். உங்கள் செயல்கள் மூலம் நீங்கள் அடையும் வெற்றியே உங்களை மற்றவர்கள் மதிக்கச் செய்யும். நீங்கள் செய்யும் செயல்களே உங்களுக்கான மதிப்பையும் மரியாதையையும் உருவாக்குகிறது. வெறும் வாய் வார்த்தைகள் அல்ல. எனவே செயலில் இறங்குங்கள். எந்த ஒரு நல்ல செயலையும் தள்ளி போடாதீர்கள். நீங்கள் தள்ளி போடும் விஷயத்தை நாளை செய்ய முடியாமல் போகலாம். நாளை என்று தள்ளி போடும் விஷயங்கள் நாளைய வாழ்க்கையை பரபரப்பானதாகவும் பாரமாகவும் மாற்றும். எனவே இன்றே செய்து முடியுங்கள். நீங்கள் பிரச்சனைகளை வரவேற்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உண்மை திறமைகளை, உங்கள் மன வலிமையை உங்கள் பிரச்சனைகளை வெளிக்காட்டுகிறது. வாழ்க்கையில் உங்களை நீங்களே புரிந்து கொள்வதற்கு பிரச்சனைகளே உதவுகிறது. அந்த பிரச்சனைகளை சரி செய்து முயற்சி எடுத்தால் வெற்றி நிச்சயம். இங்கு எவர் வாழ்விலும் துன்பங்கள் இல்லாமல் இல்லை. அனைவர் வாழ்க்கையிலும் கஷ்டங்களும் துயரங்களும் இருக்கத்தான் செய்கிறது. அதை அவர்கள் எவ்வாறு வேகமாக கடந்து மகிழ்ச்சியாக வாழ நினைக்கிறார்கள் என்பதை பொறுத்தே அவர்களது வாழ்க்கை அமைகிறது. எல்லாவற்றையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். காலம் ஒரு சிறிய மனிதனையும் வளர்த்து மதிப்பு மிகுந்த மனிதனாக மாற்றும் வல்லமை படைத்தது. அதனால் யாரையும் உதாசீனப்படுத்தாதீர்கள்.
அனைவரையும் மதிக்க பழகுங்கள். அப்படி செய்யும் ஒரு மனிதனே வாழ்க்கையில் உயர்கிறான், நிம்மதியாக வாழ்கிறான். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.